இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதியாக இருந்த எந்த ஒரு நபருமே இதுவரை காலமும் கைது செய்யப்படவில்லை என்பதே நிதர்சனம். ஆனால் நேற்றைய தினம் இவ்வாறு இடம்பெற்றிருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2022 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரைக்கும் தற்காலிக ஜனாதிபதியாக பதவியை தொடர்ந்தவர். இவர் 2023 ஆண்டிலே அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கைதாகியுள்ளார். 2023 ஆண்டிலே உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு திரும்பும் போது இங்கிலாந்தில் நடந்த தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2023 செப்டம்பர் 22, 23 தேதிகளில் இடம்பெற்ற அந்த பயணத்தில் முன்னாள் ஜனாதிபதியுடன் 10 பேர் கலந்து கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விசாரணை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க மற்றும் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சாண்ட்ரா பெரேரா போன்றோர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தது. நேற்றைய தினம் இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள நிதி விசாரணை பிரிவில் ஆஜரான போதே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார். இது இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் என்பதனால் பலரின் பேசுபொருளாகியுள்ளது. இலங்கையிலே 1978 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவினால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டமே தற்போது நாட்டில் அமலில் உள்ளது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி ஒருவருக்கு அதி உயர் அதிகாரமான நிறைவேற்று அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1978 ஆண்டு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டதன் பின்னர் JR ஜெயவர்தன, ரணசிங்கம் பிரேமதாச, TP விஜயதுங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோத்தாபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக பதவி வகித்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிறகாக தற்போதைய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளில் பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் அவர்களில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. எனினும் வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் கேள்விக்குறி எழுப்பியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்யும் அதிகாரம் இலங்கை அரசியலமைப்பின் பிரகாரம் காணப்படுகிறதா இல்லையா என்ற கேள்வி பலர் மத்தியில் காணப்படுகிறது. ஜனாதிபதி ஒருவருக்கு விசேட சிறப்புரிமை உள்ளது என 1978 ஆண்டு அரசியலமைப்பின் 7வது சரத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த சிறப்புரிமையின் பிரகாரம் ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக அவர் பதவி வகிக்கும் காலத்தில் எந்த ஒரு சிவில் அல்லது குற்றவியல் வழக்கொன்றையும் பதிவு செய்ய முடியாது என 35 1 சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அரசியலமைப்பின் 19 சீர்திருத்தத்துக்கு அமைய அவர் பதவி வகித்த காலத்துக்குள் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிராக சிவில் அல்லது குற்றவியல் வழக்கொன்றை தாக்கல் செய்ய முடியாத பட்சத்தில் அவருக்கு எதிராக அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்ய முடியும். அதாவது ஜனாதிபதி ஒருவருடைய பதவி காலத்துக்குள் மாத்திரம் சிவில் அல்லது குற்றவியல் வழக்கொன்றை தாக்கல் செய்ய முடியாது. ஆனால் அவர் பதவியிலிருந்து விலகியதன் பின்னர் அல்லது ராஜினாமா செய்ததன் பின்னர் அவர் பதவி வகித்த காலத்தில் அடையாளம் காணப்பட்ட சிவில் அல்லது குற்றவியல் தவறுகள் வேறொரு தரப்பினரால் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்பதே இதன் அர்த்தம். அதில் எவ்வித தடங்களும் இல்லை. இங்கு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பின்னரே முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் மற்றும் செயலாளர் ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தன. கோட்டை நீதவானின் அனுமதியுடனே முன்னாள் ஜனாதிபதியிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படும் சந்தர்ப்பம் தெரியவரும் பட்சத்தில் போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் பிணை அவருக்கு வழங்க போலீசாருக்கு அதிகாரம் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனாலேயே நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி. 1999 பிணை சட்டத்துக்கு அமைவாக அவருக்கு பிணை கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் இன்று விக்ரமசிங்கவுக்கு பிணை மறுக்கப்பட்டு எதிர்வரும் 26 தேதி வரை அவரை சிறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே
இனிவரும் காலங்களில் சட்ட புத்தகங்களும் அரசியல் அமைப்பின் பக்கங்களும் தீவிரமாக ஆராயப்பட்டு ஏனைய விடயங்களிலும் ஜனநாயகம் நிலைநாட்டப்படும் என்பதே இன்றைய இலங்கை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெற்றுக்கொள்ள எங்களோட வலைதளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.